இஃப் யூ ஆர் அ பிகினர் அண்ட் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக பிகினராக ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணோம், அதுவும் 2026 ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த ஒன்லி வீடியோ யூ நீட். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கான ஃபுல் ரோட் மேப்பை கொடுக்க போகிறேன். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக எந்த ரோட் மேப்பில் போகிறதுனே தெரியாமல் இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக நம்மளுக்கு நிறைய க்யூரியாசிட்டி இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போன்னு டேரெக்டாக நம்ம மணியை போட்டு மொத்த காசையும் லூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வீடியோவில் எக்ஸாக்டாக இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரம் ஜீரோலேருந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணனா இந்த ஸ்டெப்ஸ்லாம் தான் நான் பண்ணுவேன். ஸோ அந்த ஸ்டெப்பெல்லாம் நான் ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப்பை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நான் ஏன் திடீர்னு மேக் பண்ணுறேன்னா, நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு த யங்கஸ்ட் கம்யூனிட்டி இன் தமிழ் மீடியா. ஸோ நம்ம சேனலில் யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப அதிகம். ஸோ தென் ஒன்லி ஐ கிரியேட்டட் திஸ் வீடியோ பிகாஸ் மெனி ஒன் இன் ஆர் கம்யூனிட்டி those peoples are very young. So I created this video. I hope this video is very helpful and useful for you. இந்த வீடியோவில் பார்த்து முடிக்கிறப்ப நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு பிகினராக இன்டர்மீடியட்டாக ப்ரோவாக எப்படி மாறுதுங்கிறத ரொம்ப ரொம்ப தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்டு ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. பிகாஸ் தென் ஒன்லி இது நிறைய பேருக்கு நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு நம்மள மாதிரி உள்ள ட்ரேடர்ஸ்க்கு இந்த வீடியோ யூடியூப் புஷ் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் தென் உங்களோட டவுட்ஸ் அண்ட் கமெண்டை வீடியோ முடியும் போது கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எதை சொல்கிறேன்னா, பில்டு த ஃபவுண்டேஷன். நான் எதை சொல்கிறேன்னா, நிறையா பேர் இங்கே ட்ரேடிங்னால என்னன்னு தெரியாமல் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஏன்னா ஏதோ நிறையா பேர் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இல்லை யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, ஒரு நாளில் இத்தனை கோடி சம்பாரிச்சா, இத்தனை லட்சம் சம்பாரிச்ச, லாம்போ வாங்கிட்ட, பென்ஸ் வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டு உங்களை மேனிப்புலேட் பண்ணி அவங்களோட கோர்ஸை வாங்க வைப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு நீங்களும் ஏதோ 2 பட்டனை தட்டினா இவனுங்களை மாதிரி நம்மளும் பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேருந்தோ காசை புரட்டிட்டு போடுவீங்க. நான் என் ஃப்ரெண்ட்லாம் எப்படின்னா அவங்க அம்மா காசையும் அவனுக்கே தெரியாமல் எடுத்து போட்டு விட்டான். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பிரெயின் வாஷ் ஆகி உள்ளே வந்துடாதீங்க. ஸோ அதெல்லாம் அந்த தப்பெல்லாம் நம்ம கம்யூனிட்டி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணாமல் நான் சொல்கிற ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக டெஃபினெட்லி யூ கேன் பிகம் த ப்ரொஃபஷனல் ட்ரேடர் வித்தின் 2 to 3 years. டெக்னிக்கலி யூ ஆர் மாஸ்டர்டு, பட் எமோஷ்னலாக நீங்கள் மாஸ்டர் பண்ணணுன்னா கொஞ்சம் இயர்ஸ் எடுக்கும் தான். பட் வித்தின் ஃபியூ இயர்ஸ் யூ கேன் மாஸ்டர் எவ்ரிதிங். யூ கேன் டெஃபினெட்லி பிகம் த ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஸோ நான் இங்கே ட்ரேடிங்னாலே நிறையா பேர் தெரியாமல் உள்ளே வரீங்க கரெக்டாக. அதுவும் இன்னொரு சில பேர்லாம் இருக்காங்க, இந்த இண்டிகேட்டர்ஸு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் அந்த விஐபி கம்யூனிட்டின்ட்டு டெலகிராமில் ஆரம்பிப்பாங்களே, அவங்க கொடுக்குற சிக்னலை வச்சே நம்ம பெரிய ட்ரேடர் ஆகிடலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ளே வராங்க. ஸோ இந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் பேசிக்ஸு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே கிடையாது. பட் நீங்கள் சின்ன சின்ன இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸில் பார்க்குறதெல்லாம் உண்மைன்னு நினச்சி நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வருவீங்க. ஸோ இந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ட்ரேடிங்னா என்னன்னு கற்றுக்கோங்க. வாட் இஸ் ட்ரேடிங்? ட்ரேடிங்கிறது ஒன்றும் இல்லை, கேம்பிளிங் நீங்கள் நினைப்பீங்க, பட் இட்ஸ் ஆக்சுவலி நாட். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஈவன் நியூஸில் கூட சொல்லி பார்த்துருப்பீங்க, ட்ரேடிங்கிற சூதாட்டத்தில் காசை விட்டுட்டாரு ஒருத்தர், இத்தனை கோடி விட்டுட்டாரு, இத்தனை வருஷமாக சம்பாரிச்ச காசை விட்டுட்டு தூக்கு போட்டாரு இப்படின்னு நிறைய வீடியோ ஈவன் நியூஸ் சேனல்ஸில் கூட இதை நம்ம போடுறாங்க. பட் இன் ஃபாரின் கண்ட்ரீஸ் நம்மள மாதிரி பர்சன்ஸ் தான் அங்கே மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இன் தமிழ்நாடு நான் அதில் ஒருத்தனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்களும் அதில் ஒரு மெம்பராக மாறலாம். ஸோ இதில் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு எல்லாம் உங்கள் மைண்ட் செட்டு, ஈவன் உங்கள் ஃபேமிலி மைண்ட் செட்டை கூட அப்படி மாற்றிருப்பாங்க. பட் உங்களுக்கு அந்த மைண்ட் செட் தேவையில்லைன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரேடிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் எ கேம்பிளிங் கிடையாது, பட் இட்ஸ் எ கால்குலேட்டட் ரிஸ்க். எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு ரிஸ்க்கு, அதாவது வந்தால் வரும் இல்லைனா போயிடும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது பேர் கேம்பிளிங். ஓகே, அதுவே ஒரு ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணி கரெக்டாக விளாண்டிங்கன்னா அதுதான் ட்ரேடிங். ஓகே, நிறைய பேர் சொல்லி பார்த்துருப்பீங்க, அதாவது ட்ரேடிங்னா ரொம்ப சிம்பிளாக பை அட் த லோ செல் அட் த ஹை, அவ்வளோதான் ட்ரேடிங்னா சொல்லுவாங்க. தட்ஸ் ட்ரூ ஆக்சுவலி, பட் இது கரெக்டான டெஃபினேஷன்னா கிடையாது. இட்ஸ் அ கால்குலேட்டட் ரிஸ்க் இஸ் கால் ட்ரேடிங். ஓகே, நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ட்ரேடிங். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட்.
நான் இதை ஏன் செகண்ட் ஸ்டெப்பாக வச்சுருக்கேன்னா, முதல்ல ட்ரேடிங்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்குள்ளே மார்க்கெட்னு ஒன்று இருக்குன்றதே உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட்டுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுங்கிறது என்னங்கிறத ஃபுல்லாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுக்கு நிறையா கோர்ஸு, நிறையா வீடியோஸ்லாம் யூடியூப்லேயே இருக்குது. ஈவன் நம்ம சேனலில் கூட ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்போம். நான் வேணால் மேலே கொடுக்குறேன், இல்லைனா கீழே நம்ம சேனலுக்குள்ளே போய் கூட பாருங்கள். ஸோ மார்க்கெட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் எதை சொல்கிறேன். இந்த சார்ட்ஸ் பேட்டர்ன்லலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கேண்டில் ஸ்டிக்ஸ், அதாவது ரெட் கலர், க்ரீன் கேண்டில்ஸ்லாம் இருக்கும். அதில் விக்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லிக்விடிட்டிலாம் அதில் ஃபார்ம் ஆகும். ஈவன் ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட், என்னென்னமோ அதில் ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாமல் டேரெக்டாக சார்ட்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பைலட் உட்கார்ற இடத்துல நம்ம உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மார்க்கெட்டு உள்ளே வரத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டோட பேசிக்ஸ், மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டெப் 3 நான் என்ன சொல்லலாம்னா, பில்ட் யுவர் ஸ்ட்ராட்டஜி. நான் ஏன் சொல்கிறேன்னா, மார்க்கெட்டை ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி அதில் ஒர்க் ஆகுதா ஆகலையாங்கிறத உங்களுக்கு புரியும். சோசியல் மீடியாவில் வர ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்துட்டு நீங்கள் ஒன்று ஒரு வாரத்துக்கு மாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாற முடியாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அதை அட்லீஸ்ட் 6 மந்த்துக்காச்சும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களால் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாற முடியும். ஸோ நான் வந்து இதில் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தரேன். நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேடிங் அக்கௌண்ட், ஈவன் ட்ரேடிங் வியூ ஆப்லேயே இருக்கும் பேப்பர் ட்ரேடிங் ஆப்ஷன். அதில் நீங்கள் வந்து ஒரு 20 டேஸுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். தினமும் நம்ம போஸ்ட் ஒன்று போடுறேன், அதில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஒரு 20 டேஸுக்கு 20 ட்ரேட்ஸ் எடுங்க. ஓகே, 20 ட்ரேட்ஸ். அந்த 20 ட்ரேட்ஸில் நீங்கள் எத்தனை வின் எடுத்திருக்கீங்க, எத்தனை ட்ரேடு நீங்கள் லூஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை ட்ரேட் நீங்கள் வின் பண்ணுறீங்கிற பாருங்கள். அதை வச்சு நீங்கள் ப்ராஃபிட்டபிள் பர்சன்டேஜ், அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு உங்களோட ப்ராஃபிட்டபிள் பர்சன்டேஜ் என்னங்கிறது உங்களுக்கு அப்சல்யூட்டாக தெரிஞ்சிடும். ஸோ அது தெரிலனா இந்த மாதிரி ChatGPT, ஈவன் ஏஐட்ட கூட கேளுங்க. இந்த மாதிரி நான் இத்தனை ட்ரேடு எடுத்தேன், இத்தனை ட்ரேட் நான் வின் பண்ணேன், இத்தனை ட்ரேட் நான் வந்து லூஸ் பண்ணேன், ஸோ என்னோடய ப்ராஃபிட்டபிள் பர்சன்டேஜ் என்னன்றதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுங்கள். அதை நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். 50% மேலே உங்கள் ப்ராஃபிட்டபிள் பர்சன்டேஜ் இருந்தாலே அது ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டபிள் பர்சன்டேஜ் தான். ஸோ தட்ஸ் அதுவே போதும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நீங்களே ஓனாக பில்ட் பண்ணுங்கள். தயவு செய்து இந்த இண்டிகேட்டர், சிக்னல் இதெல்லாம் நம்பி உள்ளே வராதிங்க. முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கும். இந்த ICT, SMC, ஸ்மார்ட் மணி கான்செப்ட், இன்னர் சர்க்கிள் ட்ரேடர்ஸ், அப்புறம் லிக்விடிட்டி ஸ்வீப்பை வச்சு பண்ணுறது, ஃபேர் வேல்யூ கேப் வச்சு பண்ணுறது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வச்சு பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்களே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தென் யூ நோ ஹவு மச் இஸ் ப்ராஃபிட்டபிள் பர்சன்டேஜ் அண்டு இது வந்து ஒர்த்தா அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல்லே ரீசெண்டாக போட்டு விட்ருக்கேன் என்னோடய ஸ்ட்ராட்டஜி, TPC ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்காச்சும் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்த்து இல்லையானதே உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் எதை சொல்ல விரும்புகிறேன்னா, பேக் டெஸ்ட் எவ்ரிதிங். ஈவன் இப்போ நீங்கள் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொன்னால் பண்ணிட்டீங்க, அப்புறம் வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண சொன்னால் அதுவும் பில்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட ஒரே விஷயம் பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்துக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணால் தான் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு செட்டப் அண்டு தினமும் எடுக்கிறீங்க ட்ரேடு. அதாவது நம்ம தினமும் ப்ராஃபிட் ஆகணுங்கிறது இங்கே நம்மளோட டார்கெட் கிடையாது. நம்மளோட டார்கெட் என்னன்னா, நம்மளோட ட்ரேடிங் செட்டப் படி வந்தால் மட்டும் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஈவன் லாஸோ ப்ராஃபிட்டோ இந்த எண்ட் ஆஃப் த மந்த் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்கோமா இல்லையா, தட்ஸ் அவர் கொஸ்டின். ஓகே, இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க முடியும் என்ன ஸ்ட்ராட்டஜி இப்போ பேக் டெஸ்ட் பண்ணுறதுனால என்ன யூஸ்னா, உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவல் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதா ஆகலையாங்கிறத உங்களுக்கு இப்போ ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டெமோ அக்கௌண்ட்டோ இல்லை ட்ரேடிங் அக்கௌண்ட்டோ இல்லை பேப்பர் ட்ரேடிங் அக்கௌண்ட்டோ உட்காந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனால் நெவர் எவர் கிவிங் 1 rupee டு த மார்க்கெட் பிஃபோர் அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட். ஓகே, எப்போதுமே ட்ரேடிங்குள்ளே வரத்துக்கு முன்னாடி 1 ரூபா கூட ட்ரேடிங்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா
அது வந்து முதல்ல நீங்கள் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதான்னு பார்த்து அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வந்து லூஸ் பண்ணால் தான் உங்களால் வந்து கரெக்டான ஒரு விஷயத்த வந்து கற்றுக்க முடியும். நான்லாம் அப்படின்னா ஒன்றுமே தெரியாமல் எடுத்தோடனே காசு போட்டு நான் இன்ன வரையும் என் லைஃப்பில் டெமோ ட்ரேடிங்கே பண்ணது கிடையாது. உண்மையிலேயே டெமோ ட்ரேடிங்லாம் பண்ணதே கிடையாது. எக்ஸாக்டாக நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் இறங்கிட்ட ஒரு 8 to 12 lakhs கிட்ட நான் லாஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த காசு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இந்த பேக் டெஸ்ட்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஓரளவு என் ப்ராஃபிட்டபிள் பர்சன்டேஜ்லாம் 50% மேலே இருக்குது. இப்போ நான் வந்து உண்மையான லைவ் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன். எப்படின்னா, ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக உங்கள்கிட்ட காசு எதுவும் நிறையா இருக்க போகிறது இல்லை. என்ன ஒரு 5,000 இருக்கும், இல்லைனா அதை விட கம்மியாக தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்கிட்ட இருக்கும். கரெக்டாக? ஸோ அதை வச்சு நம்மளால் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேட் பண்ண முடியும்னா முடியும். பட் அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் எப்படி நினைக்க ஆரம்பிச்சிருவீங்கன்னா, இந்த 100 ரூபாயை வச்சு எப்படி 1 கோடி ரூபா பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அது நம்மளுக்கு வேணாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு பதிலாக ட்ரேடிங்குள்ளே வரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கேபிட்டல் சேர்த்து வச்சுக்கோங்க. ஈவன் ஏதாவது கோர்ஸ் கூட வாங்கி படிச்சுக்கோங்க. ஓகே, அதெல்லாம் அந்த புக்ஸு கோர்ஸ் எது வேணாலும் வாங்கிக்கோங்க. ஆனால் ட்ரேடிங்குள்ளே வரத்துக்கு முன்னாடி இப்போ நீங்கள் எக்ஸாக்டாக உங்கள்கிட்ட அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிற ஃபண்டட் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்குது. ஈவன் லிங்க்கு கூட கீழே கொடுக்குற போய் கூட பார்த்துக்கோங்க. ஃபண்டட் அக்கௌண்ட்டுங்கிறது ஒன்று இருக்குது. இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் செப்பரேட்டாக ஃபுல் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அண்டு இந்த வீடியோவில் நான் ஃபண்டட் அக்கௌண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஈவன் தோ உங்களுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்ததுன்னா இப்போவே யூடியூப்பில் போய் பார்த்துருங்க. ஓகே, ஃபண்டட் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதில் எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 2,500 3,000 நினைக்கிறேன் அந்த விலைக்கே உங்களுக்கு $5,000 அக்கௌண்ட் தருவாங்க. அதில் உங்களுக்கு சில ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக உங்களோட அக்கௌண்ட்டை என்ன பண்ணுவீங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டே இல்லாமல் இஷ்டத்துக்கு ட்ரேட் எடுப்பீங்க. கரெக்டாக? ஆனால் அதில் தான் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட் உங்களுக்கு, இல்லைன்னா அந்த அக்கௌண்ட்டு ப்ரீச் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் மாட்டிட்டீங்க. ஏன்னா உங்களால் இப்போ அது உள்ள ரூல்ஸ் படி தான் உங்களால் ட்ரேடே எடுக்க முடியும். ஸோ இப்போ உங்களோட டிசிப்ளின் அந்த உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் கரெக்டாக கச்சிதமாக இருக்கும். அண்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்ட்ராட்டஜி படி கரெக்டாக வந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து உங்கள் மணி எக்ஸாக்டாக நீங்கள் பே அவுட்டாக எடுத்துக்கலாம். அதாவது வித்ட்ரா பண்ணிக்கலாம் அமௌண்ட்லாம். இப்போ $5,000 நான்லாம் ஒரு $80 எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 8,000, அதாவது 2,000 போட்டு ஒரு 8,000 எடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்களும் பண்ணலாம். இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டு இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். ஸோ செக் பண்ணுறவங்க இப்போவே கமெண்டில் கொடுத்துருக்கேன். அந்த ரெஃபரல் கோடு கூட கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், வேணால் 20% வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஆஃபர் தருவாங்க. எப்போதும் 2 ஸ்டெப் அக்கௌண்ட் வாங்கிக்கோங்க. சாரி, நான் இதை பற்றி டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் எதுவுமே ப்ரமோட் பண்ணல. நான் வந்து என்னோடய ஓன் ரிஸ்கில் தான் சொல்கிறேன். நீங்கள் 2,000 ரூபா போட்டு அதை ஒரு தரியாக லாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அந்த 2,000 நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கினீங்கன்னா அதில் உங்களுக்கு ஐஎன்ஆரில் கன்வெர்ட் பண்ணால் ஒரு 5 lakhs கேபிட்டல் தருவாங்க. அந்த 5 lakhs கேபிட்டலில் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள். 2,000 கேபிட்டலை நம்ம வந்து 4,000 ரூபா மாற்றுறதுக்கும் 5 லட்ச ரூபா கேபிட்டலில் 8,000 சம்பாதிக்கிறதும் எது ஈஸின்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் எதை சொல்ல வரேன்னா, எக்ஸிக்யூட் இந்த ரியல் மார்க்கெட். இப்போ உங்களுக்கு ஒரு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஒரு ஃபியூ இயர்ஸ் எடுக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா வந்திருக்கும். எந்த ட்ரேடு எப்படி எடுக்கணும், எந்த செஷன்ஸில் எடுக்கணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயத்த மறந்துட்டேன், சூஸ் ஒன் மார்க்கெட். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனை பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு ஸ்போர்ட்னா அந்த ஒரு ஸ்போர்ட்டில் மட்டும்தான் அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் அந்த ஒரே ஒரு மார்க்கெட்டில் தான் உங்கள் ஃபுல் ஃபோக்கஸையும் வச்சுருக்கணும். சும்மா இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டு, கிரிப்டோ மார்க்கெட்டு, இந்த இண்டெக்ஸ் மார்க்கெட்னு உட்காந்து கண்ணாப்பினான்னு தாவிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் மட்டும்தான் பண்ணணும், இந்தியன் மார்க்கெட்னா இந்தியன் மார்க்கெட் மட்டும்தான் பண்ணணும், ஆப்ஷன் ட்ரேடிங்னா ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும்தான் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் தென் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் வந்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட்டபிள் பர்சன்டேஜ் நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். எப்படின்னா முன்னாடியோட ஈஸியாக இருக்கும்னு சொல்ல வர. ஒன்றுமே தெரியாமல் ட்ரேடிங்குள்ளே வரத்துக்கும் இப்போ உங்களுக்கு ஓரளவு நாலேஜ் இருந்து ட்ரேடிங்குள்ளே வரத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரெக்டாக? அண்ட் தென் நீங்கள் கடைசி ஸ்டெப்பாக நான் எதை விரும்புகிறேன்னா,
இது வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் ஸ்டெப்புன்னு வச்சுக்கோங்க. முக்கியமாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் அவர் நியூ கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். நீங்கள் ட்ரேடராக நான் வந்து ஒரு 8 lakhs நான் வந்து லாஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னல, அதில் ஒரு 20K வந்து எங்கள் ஃபேமிலி மணின்னு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டை நான் எப்படி சம்பாரித்தேன், அதாவது 7.5 lakhs கிட்ட நான் எப்படி சம்பாரித்தேன்னா, ஃப்ரீலான்சிங்னு ஒன்று இருக்குது. அதாவது ஃப்ரீலான்சிங்கிறது என்னன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை நம்ம வந்து வேற ஒரு பர்சனுக்கு விற்கலாம். நான்லாம் எப்படின்னா எடிட்டிங், யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுறது, இந்த தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி, இப்போல்லாம் ஏஐ வந்துடுச்சு, அப்போல்லாம் தம்ப்நெயில் நம்மளாக தான் க்ரியேட் பண்ணோம். ஸோ அப்போல்லாம் நான் வந்து தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது, வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, ஈவன் இந்த பென்சில் ஆர்ட்ஸு, பென்சில் ஸ்டிக்ஸு இதெல்லாம் வெப்சைட்டில் போட்டு இப்போ எடுத்துடலாம். அப்போல்லாம் வந்து ஒரு மாதிரி பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் அப்போயே செல் பண்ணியிருக்கேன். முக்கியமாக அப்போல்லாம் டிஜிட்டல் ப்ராடக்ட்டுங்கிறது ரொம்ப சூப்பராக செல் பண்ணலாம். எப்படின்னா, ஒரு ஏஐ இமேஜ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதை ஒரு பண்டிலாக போட்டு ப்ராம்ப்ட் எல்லாம் பண்டிலாக போட்டு இதை வந்து எட்ஸின்ற ஒரு ஆப்பில் லிஸ்ட் பண்ணோன்னா நிறைய ஏர்ன் பண்ணலாம். நான்லாம் இதெல்லாம் வச்சு தான் ஒரு $10,000 கிட்ட ஏர்ன் பண்ணேன்னு நினைக்கிறேன். நான் வந்து மொபைலை மிஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமும் அதில் தான் இருக்குது. எல்லா விதத்துலேயும் உங்களால் சம்பாதிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு சைடு ஹஸ்டில் க்ரியேட் பண்ணுங்கள். ஏன் நீங்கள் ஒரு ஆட்டோமேஷன், யூடியூப் ஆட்டோமேஷன் கூட பண்ணலாம். இப்போல்லாம் ஏஐ வச்சு யூடியூப் ஆட்டோமேஷன்லாம் பண்ணலாமே, அதெல்லாம் கூட பண்ணுங்கள். ஏன் இல்லைனா நீங்களே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. இந்த சேனலை வந்து நான் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து காசு சம்பாதிக்கணுன்னா அதுக்கு தனியாக சேனல் இருக்குது. பிரெயின் ட்ராட் ரீல்ஸு, இந்த மாதிரி ஆட்டோமேஷன் சேனல்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்களும் சின்ன வயசில் பண்ணுங்கள். இதை ஒன்ஸ் மானிட்டைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு வரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீலான்சிங்லேயும் உங்களால் சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு நிறையா வழி இருக்குது. அது உங்களுக்கு ஒரு சைடு ஹஸ்டில் க்ரியேட் பண்ணுங்கள். அது மூலியமாக வர மணியை ட்ரேடிங்குள்ளே கொஞ்சம் போட்டு பாருங்கள். உங்கள் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இல்லைனா லாஸ் பண்ணிடுவீங்க. லாஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா காசையும் போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து திருப்பி டெமோ இல்லைனா பேப்பர் ட்ரேடிங் பண்ணி மாஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் போட்டு பண்ணுங்கள். ஓகே, நெவர் எவர் டூ திஸ் ஷிட். என்ன ஒரு தப்பு நான் பண்ணுவேன்னா, ட்ரேடிங் நீங்கள் பண்ணி காசு சம்பாதிக்கணும்னா அன்னன்னைக்கே எடுத்துருங்க. இல்லைனா 1 weekly ஒன்ஸ் எடுத்துருங்க. எடுத்து செலவு பண்ணுங்கள். தயவு செய்து மார்க்கெட்டுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. நம்ம மண்டைக்கு என்ன தோணுன்னா, நம்ம இதில் வச்சோன்னா இன்னும் நிறையா நம்ம காம்பவுண்ட் பண்ண முடியுமே, மணியை இன்னும் நல்லா நம்ம சம்பாதிக்க முடியுமே அப்படின்னு தோணும். பட் ஆப்சல்யூட்லி இது கிடையாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு நாளில் நம்மளால் 20 லட்சம் 30 லட்சம் லாஸ் பண்ண தோணும் நம்மளுக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக மேட்டராக தெரியாது. ஆனால் அந்த 20 லட்சம் செலவு பண்ணணும்னு நினைக்கிறப்ப தான் நம்ம மண்டை வந்து இதாகும். ஈவன் தோ நீங்கள் செலவே பண்ணலனாலும் பரவாயில்ல, அந்த மணியை எடுத்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. எதனா ஸ்டாக்ஸ்லேயோ இல்லை பாண்ட்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஆனால் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வச்சுக்காதீங்க. ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வச்சிங்கன்னா அது லாஸ் பண்ண தான் போகிறோம் நம்ம எல்லா ட்ரேடும். அது முக்கியமாக ஒரு பாயிண்ட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் லாஸ் பண்ணுறதுங்கிறது இங்கே மேட்ரே கிடையாது. நீங்கள் ஈவன் தோ நீங்கள் லாஸு ப்ராஃபிட்டு தினம் மாறி மாறி வரும். ஈவன் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் கூட லாஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் மேட்ரே கிடையாது ட்ரேடிங்கில். நீங்கள் வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ கடைசியில் அட் த எண்ட் ஆஃப் த மந்த் இல்லைனா எண்ட் ஆஃப் த வீக் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்களா இல்லையா, அதான் இங்கே கொஸ்டின். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எல்லாத்த பற்றியும் நம்ம கவர் பண்ணிட்டோம். அந்த எண்டில் நான் என்ன சொல்ல வரதுன்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்குது, இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இன் எ ஃபியூ இயர்ஸ் யூ வில் டெஃபினெட்லி அ ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர். அண்டு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இன்னும் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம், ஸ்ட்ராட்டஜி அண்டு இன்னும் நிறையா வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸை கமெண்டில் போட்டு போங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை, பிரவீன்.